நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வைண்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு சில ஆல்டர்னேட்டிவ் ஒயர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது வைண்டிங் செய்யக்கூடிய ஒரு சில ஒயர்ஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு மாற்றாக அந்த ஒயரை பயன்படுத்தி நீங்கள் வைண்டிங் செய்கிறது மூலிமா உங்கள் வேலையை சுலபமாக முடிக்க முடியும். ஸோ அதுக்கான ஒயர் கேஜஸை பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Rich may take the videos posted here are for educational purpose only and if you should attempt to watch it, we will never take any responsibility for it. நண்பா, அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த டேபிளுக்கான சார்ட் உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட் ஷோ ஆகும். அதாவது சீவேஜ் அப்படின்றது தான் நமக்கு வந்துட்டு தேவைப்படக்கூடிய ஒயர் சைஸ். அதாவது இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய நினைக்கக்கூடிய ஒயர் சைஸ் வந்துட்டு இதுதான். உதாரணத்துக்கு பாருங்கள், 10, 11, 12, 13ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒயர் கேஜ் வந்துட்டு வரிசை 25 வரைக்கும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட்டாக இருக்கும். ஸோ இந்த இருக்கக்கூடிய ஒயர் கேஜஸில் உங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் ஒயர் கேஜஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில், உதாரணத்துக்கு நீங்கள் வைண்டிங் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட 21 கேஜ் ஒயர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு காமனாக பாருங்கள், இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். அது ஃபஸ்ட்டு குரூப்பு, செகண்ட் குரூப்பு, தேர்ட் குரூப்புன்னு சொல்லிட்டு 3 விதமாக நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு குரூப்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 18 சைஸ் எனக்கு நான் வைண்டிங் பண்ணுறேன், என்கிட்ட 18 சைஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் 20, 21 இந்த 2 சைஸையும் நீங்கள் வந்துட்டு மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 18 சைஸ்க்கு ஈக்குவலான ஒயர் கேஜஸ் உங்களுக்கு சைஸ் கிடச்சிரும். ஸோ இதை பயன்படுத்தி உங்களோட வேலையை முடிக்க முடியும். ஒருவேளை என்கிட்ட 20, 21 2 சைஸுமே இல்லை, என்கிட்ட 20 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 20 இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி இந்த 18 சைஸ்க்கு ஈக்குவலான சைஸை உங்களால் உருவாக்க முடியும். ஒருவேளை அதுக்கும் என்கிட்ட வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் 23 ஒரு 4 முறையாக நீங்கள் போடும்போது அந்த 18 சைஸ்க்கான கேஜுக்கான ஒயர் திக்னஸை உங்களால் இதில் ஈடுகட்ட முடியும். இந்த விதத்தில் பார்க்கும்போது இதுக்கு மாற்றுதலாக உங்களுக்கு அடுத்தடுத்த ஒயர் கேஜஸ் ஒரு 3 ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். ஒரு சிலதில் பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு இந்த 22 எடுத்துக்கோங்க. இதில் 25, 26 பயன்படுத்தி நம்ம 22 கேஜை பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை அது இல்லைன்ற பட்சத்தில் 2 25 போட்டு கூட நீங்கள் அந்த கேஜை வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒயர் கேஜஸ் உங்களால் உருவாக்க முடியும். இந்த இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கேஜஸ் ஒயர் இல்லை அப்படின்றதுனால இதுக்கு வந்துட்டு ஒரு டேஷ் அடிச்சிருக்கு. இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற ஒயர் கேஜஸ் கிடையாது, ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒயர் கேஜஸ் தான் நான் உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதுக்காக நீங்கள் சார்ட் தேடி எங்கேயும் அலைய தேவையில்லை. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இதுக்கான டாக்குமெண்ட்டே உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன். இந்த டாக்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்ல கீழே டவுன்லோட் பட்டன் இப்போ ஷோ ஆகாமல் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணும்போது டவுன்லோட் பட்டனை கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோடுக்கு வந்துடலாம். நீங்கள் டவுன்லோட் நேரடியாக பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் நேரடியாக பண்ணும்போது அதோட டாக்குமெண்ட் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நீங்கள் வேணுங்கிற சைஸில் பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் இதே போல் டாக்குமெண்ட் ஆகட்டும், ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார் ரீவைண்டிங்கு, பேனல் போர்டு கண்ட்ரோலர், இதே போல் பலதரப்பட்ட தகவலை நம்ம வந்துட்டு இந்த ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.